நான் உன்னுடைய சிஷியன். சித்தர்கள் பரம ஞானிகள் மகனே சித்தம் இருந்தால் தீவனை மூண்டு விடும். சித்தம் இருந்தால் தீவனை மூண்டு விடும். இல்ல சாமி, இல்லை சாமி. சுவாமி சிதையா, சுவாமி, சாதாரண தண்டல் இல்ல, ஆசாரி செய்த தண்டல். இது இருக்கின்றதே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும். இந்த தண்டு, இந்த தண்டு உலகத்தையே ஆட்டி படைக்கும். உன் தண்டை தூக்கி அப்படி திறமை தண்டை தலக்க மாத்தி தூக்கணும். உலகமே தலகமாக பாருவோம். ஏய் சரியா, என் பேரு சொய்யா. சுவாமி கொரோனா மருந்து அடிக்கிறார். சொய்யா இல்ல சுவாமி. அறிவாளிகள் அறிவாளிகள் கற்றறிந்த கணதனமான்கள் வந்திருக்கணும். யார் யார் இருந்திருந்தாங்க? யாது யாரு எல்லாம் இருந்தவன் நானே. இந்த இடம் இருக்கின்றது. இந்த இடம் இது எங்களுக்கு சொந்தம். இந்த பள்ளி தென்னல். பள்ளி தென்னலா? அது அல்லடா. இந்த வனம், இந்த வனம், இந்த வனம் நைம சாருண்ய வனம். வனம் நைம சாருண்ய வனம்னா நைமன்ற பேர் யாருக்கு? யாருங்க? கற்பை புல்லுக்கு. கற்பை. ஆமா. எல்லா ரிஷிமார்களும் ரிஷிகள் வேறு வேறு, முனிவர்கள் வேறு வேறு, சங்கமர் வேறு வேறு, சாதுக்கள் வேறு, பலவிதமாக உள்ளது. அதிலே
முனிவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமக்குன்னு ஒரு இடம் ஒன்று வேண்டும். ஆணாகவோ பெண்ணாகவோ பூமியிலே பிறந்து விட்டோம் என்றால் 3 அவசியம் தேவை. என்ன? மானத்தோடு நடமாட மறைப்பதற்கு ஆடை, பின்னம் 10 போது உயிர் வாழ குடிக்க கஞ்சி, பொழுது போன தங்க இடம். உன் தங்கை நான் சொல்லப்படாது சாமி. ஏன்? கோழிக்கறி சாப்பிட்டு விட்டேன். நாங்க சாப்பிட்டோம், நீ தான் சாப்பிடல. எடு. அதற்காக நான் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பிரம்மாவிடம் சென்றார்கள். பிரம்மாவிடம் சென்று ஐயா, எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வேண்டும். நாங்கள் முனிவர் நான் தங்குவதற்கு இடம் ஒன்று வேண்டும். அப்படி கேட்ட பொழுது பார்த்தா பிரம்மதேவன் சர்ப்பப்புள்ளை கொண்டு வர செய்து அதை வளையமாக செய்து அதை கீழே உருட்டி விட அது ஓடி வந்து விழுந்த இடம் தான் இது. அதற்காகத்தான் நைமா சாருண்ய வனம். இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்த இடம் எங்களை போன முனிவர் அத்தனை பேருக்கு நைமா சாருண்ய வாசிகளே ஒருவரா விளங்க முடியாது. என் தந்தையோ எங்க அப்பா ஆமாண்டா முருகல்ய மகாமுனிவர். முருகையா பரமா ஆமா. தனியா போய் கேட்க மாட்டேன். சோட பொண்ணு வேஷம் வந்தா கூப்பிட மாட்டேன், ஆண் வேஷம் வந்தா மட்டும் ஏன் கூப்பிடுறோம்? வாடா இங்க இதெல்லாம் தனியா போய் கேட்பேன். நீ என்ன எனக்கு 2 பாக்கெட் முறுக்கு வேணும். ஏங்க வாங்க, முறுக்கு பாக்கெட் விற்கிறீங்களாமே? முறுக்கு பாக்கெட்டு உங்க அப்பா முருகு வியாபாரம் அவர் பாக்கெட் போட்டு கொடுத்தா விற்கிறார். முருகு பாக்கெட் வாங்கிக்கலாம். நான் எட்டேன் முருகு வரும். ராத்திரில முருகு பாக்கெட் எங்க வியாபாரம் ஒன்னா அதுக்கு முன்னாடி சினிமா கூட ஓடும். ஆமா, நான் சினிமா கூட முருகு பாக்கெட் வித்துட்டு நான் கேள்விப்பட்டேன். என்னால பள்ளி தென்னல்ல தைப்பூசத்தை முன்னிட்டு திருவிழா கோலங்கள் செய்து சாமி உற்சவ மீதி நடந்து முடிந்த இரவு இங்கு தெருக்கூத்து நாடகம் கேள்விப்பட்டு முறுக்கிக்கு வந்திருக்கேன். ஆமாங்க, உங்களுக்கு எம்மா பாக்கெட் ஏங்க? எனக்கு ஒரு முறுக்கு போதும், ஒரு முறுக்கு பாக்கெட் போதும். ஒரே முறுக்கு தேவையில்ல, ஒரு முறுக்கு பாக்கெட் போதும். உனக்கு ஒண்ணு போதுங்க. உனக்கு ஒண்ணு என்ன? உனக்கு தேவைப்படுன்ற போதுன்ற வரைக்கும் தரேன். நம்ம ஊர் என்ன ஊரு? நான் கரியமாணிக்கங்க. கரியமாணிக்கம். ஆமா, நல்ல ஊரு தான். சரியா? மூட்டையில என்ன இருக்கு? மூட்டையிலையா? இதான் என் சொத்தா? சரி, உன் புத்திக்கா குறிப்பறிவா சிலர் இதை கேளுப்பா. குறிப்பறிவா சிலர் ஐயா வந்து போனா ஊசி போடணும்பா. குணமறிவார் சிலர் சொல்லி தெரிவார் சிலர் சொல்லாது தெரிவார் சிலர். ஆமாங்க, அது மாதிரி இதுல என்ன இருக்கு நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு முந்தா நேத்து கடை இல்ல, முந்தா நேத்து கடை இல்ல. தைப்பூசத்தை முன்னிட்டு என்ன கடை இல்ல? ஒயின் ஷாப் லீவு. அந்த கடை லீவ் விட்டா ஆமா எல்லாரும் ஒண்ணு மேல உள்ள மாம்பருக்கு விஷனமா இருக்கு. கடை லீவ் விடும்போது முன்னாடி அதை முந்தி வாங்கி வீட்டுல அததான் வாங்கி மூட்டை கட்டி எடுத்தாந்துருக்கான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல கடை லீவ் விட்டாங்கன்னா வெறும் கடை தாண்டா சும்மா இருக்காங்க. உள்ள என்ன இருக்கும்? அது உள்ள ஒண்ணுமே இருக்காது. சரி, 2 கட்டிங் கொடுங்க. எனக்கு ஒரு கட்டி வாங்கி பூடி கராப்பு. இந்த பக்கம் வாங்க. கட்டிக்கல நீ கொடுங்க, நான் குடிச்சு. இல்ல வாத்தியார் முன்னாடி குடிக்க கூடாது, மரவா குடிச்சுக்கிறேன். வாத்தியாரு வாத்தியார் முன்னாடி குடிக்க கூடாது, மரவா குடிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் போனா, இன்னும் கொஞ்சம் நாள் போனா
பாத்தேரே வாங்கியார சொல்லி தான் கொடுத்தா சில இதுல நடக்குது, சில இதுல நடக்குது. ஒண்ணு ஒண்ணு. ஊசி போடல, அதுக்குள்ளே போனேன் அந்த பையன். ஊசி போட்டுன்னு வாடா, நான் வரல. ரெண்டு போதுங்க, ரெண்டு போதும். அவருக்கு மகனாக தோன்றிய எவருடைய பெயரோ மௌகல்யே. மௌகல்யர். ஆமா, மௌகல்யம் அறிந்தாய் தவிர என் நடைமுறை எல்லாம் பெண்ணாக வானாக பிறந்தோட்டம் எதுக்குமே அலட்சியில் முதல் ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படவே கூடாது. ஆசைப்படாதான் இப்படி 20 பேரை வச்சிருக்காரு. ஆசை அரண்மனைகள், ஆசை அண்மங்கள் ஈசனோடு ஆயிரம் ஆசை அரண்மீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாக. ஒரு தங்க நான் எப்படி பிடிக்கிறேன் பாத்தியா? கொஞ்ச நாள் அனுபவமா இது? என்ன பண்ண அனுபவம் 6 பேரை வச்சுட்டு கூட்டாச்சு போயிருக்காங்க. இதையா அது மாதிரி சுவாமிக்கு ஆசை என்பதே கிடையாது. இந்த மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாதடா. எந்த ஆசை என்பதே கிடையாது. பொன்னாசை கிடையாதடா. சாமி பொழுது போனா லோலோ லோலோன்னு பணம் 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 எதுக்கு அழுவீங்க? காலையில 6 மணிக்கு மேல பசி நிக்க விட மாட்டேங்கல. 6 மணிக்கு போன அப்பா காவல வராது. அது மாதிரி அந்த ஆசை என்பது இல்லைன்றீங்க. ஆமா, அந்த பையன் கேட்கலாம், படிக்க மாட்டான். இங்க வாடா, வாடா. இந்த சின்ன காசு, இந்த காசு வந்து கொடுங்க. போடு வாடா. சின்ன காசு வச்சுக்கிறேன். இப்ப வாங்க. சாமிக்கு பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை 3 தான் கிடையாது. கிடையாது. சாமிக்கு வேறு அருந்தா போச்சுன்னு கேட்கறோம். ஆமா, ஏன் நமக்கு ஏன் ஊரா விட்டாடா? அதுதான் மருந்து அடிச்சுக்கிறான். இப்படி வா, இப்படி சொல்லுங்க சுவாமி. இது என்ன தெரியுமா? என்னது இது? மந்திரமாவது மாணவரணிவது இருதா சுவாமி கொஞ்சம் அச்சரம்
இதுதான் இது உள்ள இருக்குது. இந்த பஞ்ச அட்சரம் இருக்கின்றது. இது எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? கடையில தான் வருது. கடவுளை கொடுத்தது. அந்த கடவுளை கொடுத்தது நாம் வந்து விட்டோம் என்றால் ஐம்புலனும் ஒண்ணா அடக்கணும். ஐம்புலனை ஒன்றாக அடக்க வேண்டும். யார் அடக்குறான்? ஒன்னா அடக்க மாட்டோம். அதாங்க ஐம்புலனை அடக்க மாட்டோம். ஏய், நம்ம ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள இருக்க 5 கருவிகள் உள்ளது. கருவிகள். இந்த 5 கருவியை ஒன்று அடக்கி மனதை ஒருமைப்படுத்தி கடவுளை வா என்றால் அப்படி எல்லா ஆசையும் சிக்கிற பெருத்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மொய்பற்று, இனப்பற்று, அகத்தாசை, சுகத்தாசை, எல்லா ஆசையும் வருது. சாமி ஆசை என்பது இவராக முயலமா கழுமரம் ஒரு நாளைக்கு ஏறுற கழுமரம் 5 ராத்திரி கூத்தாடலாம். ஒரு ராத்திரிக்கு ஏறுற கழுமரம் விருத்து கடவுளை தியானம் செய்து கடவுளை கண்டு மரம் ஏறுது. கடவுள் அருள் பிரசாதம் பெற்ற இந்த மகுல்ய மகாமுனிவர் பெரிது பூமணம் பெரிது பூமணமோ நான்மகன் படைப்பு கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலை கடலில் துயன்றோன் அலை கடலோ யோக குருமணி கலசத்தி பிறந்தது கலசமோ புவியில் ஒரு சிறுமன் இந்த புவியோ அரவணை குரலை பாரும் அரவமோ உண்மையோட சிறுவர்கள் மோதிரம் உண்மையோளோ கணக்கும் பரமனோ தொண்டரை கணக்கும் இந்த தொண்டரை பெருமையில் கடவுளை நேரா பார்த்தது உண்டா? அவங்களுடைய அடியார் தான் பெருது. கடவுளை நேரா பார்த்தது உண்டா? இல்ல முடியாது. அடியாரை பார்த்ததுதான் போதும். அடியார் தான் கடவுள். அப்பேற்பட்ட இந்த மௌல்ய மகாமுனிவரோ எல்லா ஆசையும் வெறுத்து இந்த எதற்காக புறப்பட்டிருக்கின்றார்? அப்ப ஆசை என்பது சுத்தமா என்பதே கிடையாது. இப்ப ஒரு ராத்திரி கூத்தாடுறது ஓய்த்தானா? ஒரு நாள் கூத்தாடுறது வந்து சால்வை போட்டு பாருங்க. பேர மறந்துட்டேன். பேரு எங்க முடியாது இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓசு கூத்தா அதான் ஆசை என்பது இல்லையா? அவர்தான் கூத்தாடுற பேச பணம் எல்லாம் 21 பேருக்கு பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு போய் காலையில அம்போகம் முன்ன போவாதன்றிய. அதுக்கு இந்த சமாவில் 2 மத்தாலக்காரர் ஒருத்தர் கட்டுப்படி. சரி, காலையில அம்போகம் முன்ன போவாதன்ற. ஆமா, சத்தியமா இந்த மோகுலில் அம்போகம் முன்ன போக மாட்டார். தாடி மீசை பவர் எல்லாம் தொடச்சிட்டு போவார். சட்டையை போட்டுருந்தோம். மோகுலில் தாண்ட ஆசை இல்லைன்னு. ஆமா, வயசு தானே. அப்படியே விடு. என்ன காசு வாங்கல, நான் எல்லாரையும் சம்பாதிக்கிறேன். நீ சம்பளம் வாங்காத இருப்பியா? நான் வாங்கவே இல்லை. அப்ப வாங்கணும். நான் ஏன் வாங்குறேன்? ஓனர் கிட்ட 2000 கொடுன்னு ஓனர் கிட்ட வாங்கிட்டு போறேன். தேவன பட்டாரு கிட்ட போன் பண்ணா யார் சேர்ந்து வந்து காசு அனுப்புறாங்க. சாமிக்கு பொதுப்பட்ட ஆசை என்பது இல்லை, கிடையாது. ஏன் கடவுளோட கடவுளாக இணை வேணும் என்றால் ஓட்டி 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 ஓட்டி
இல்லறத்தான் துறவரத்தான் மோன சன்னியாசி இதுக்கு ஒருவனுக்கு மோட்ச பதவி கிடைக்க வேண்டும் என்றால் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கணும் துறவரம் உண்டா மட்டும் மோட்சம் கிடையாது இல்லறத்தானுக்கு தான் மோட்சம் அதற்காக இன்று ஒரு ஆசை நமக்கு புறப்பட்டு விட்டது. என்ன ஆசை? ஆமாண்டா, என்ன ஆசை? அந்த ஆசை இருக்குது மனுஷனோடு ஒட்டி கவனமா கேளுங்க. சாமிக்கு ஆசை என்பதே இல்லை, அறவே இல்லை, எந்த ஆசையும் கிடையாது. ஆமா, இன்று மட்டும் ஒரு ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை? எங்க ஐயா இல்லை என்று நாய்மசாரி வனத்தை விட்டு நாட்டுப்புறமாக சென்று என் அழகுக்கேற்ற மாதிரி, என் உருவத்துக்கேற்ற மாதிரி, என் அறிவுக்கேற்ற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து சகரம் மொழி படிக்க ஒரு பெண்ணை பார்த்து ஏங்க இதெல்லாம் ஆக்கிற கதையாது. என்னடா இதெல்லாம் நடக்குமா? அது மனுஷன் ஆகாது எதுவுமே கிடையாது. அதுல இந்த மாமுனிவரால் ஆகாது எதுவுமே கிடையாது. ஆசை வந்து போச்சு. அதற்காகத்தான் அந்த தெரு மோகுல்ய மகாமுனி வரும் தண்டகமன் சொல்லி இப்போ சாமி புறப்பட்டு விட்டார். ஒரு பெண்ணை பார்த்து இந்த தெருவு போய் அந்த தெருவில் அங்க ஏன் போற? இப்ப வந்து மாட்டிக்கினாங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிருந்தா என் கால் அது வாயில எந்த பாஞ்சுது அப்படியே நினைக்கல அப்படியே புடிச்சிருப்பேன். அது ஒரு பேர் அந்த எந்த நாளும் உங்ககிட்ட வந்து நல்லாம பழக்கம் கிடைக்கிறது. அதான் அது மாதிரி நான் ஏங்க தெருவுக்கு போறேன். போய் வந்த தாடி மீசை போட்டுக்கிற அதுக்கு இதெல்லாம் எதுவுமே அவங்க எடுத்துன்னு விட்டுருவாங்க. கஷ்டப்பட்டு நீ கடைக்கு போறேன்னு அதற்காக இப்போ நாட்டை விட்டு காட்டை விட்டு நாட்டுப்புறமாக சென்று ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும். ஆமா, அதற்காக புறப்படலாமா? பொண்ணு கொடுக்க போறாங்க, பாப்போம். புறப்படலாமா? சங்கரன் விழியில் வந்து தோன்றியதோ செந்தில் அன்பனே நாயகா. சங்கரன் விழியில் வந்து தோன்றியதோ செந்தில் அன்பனே நாயகா. சந்தனமும் உனை மந்தனம் செய்தனி எந்தனை கருளும் ஜாயகா. ஜாயகா 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 முருகா குகா. மாதனத்தில் எந்த நாளும் உன்னை கார்த்திகை சுதனே ஆளவா. கந்த மாதனத்தில் எந்த நாளும் உன்னை கார்த்திகை சுதனே ஆளவா. உந்தனை தவிர எந்தனுக்கு ஒரு பந்த பாசம் இல்லை வேலவா. வேலவா 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 என்னை ஆளவா.
கந்தனே அழகு பழனியில தமிழ் பயிர்மித புகழக்கூடிய திகழும் கந்தனே அழுது ஒரு பொழுது வேண்டுகிறேன் ஆண்டு கொள்ளுவா எந்தனை 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 ஏந்தனை வள்ளி யாருடன் செல்லும் மாமுழி தெய்வானையோ வெள்ளி வேலுடைய வள்ளி யாருடன் செல்லும் மாமுழி தெய்வானையோ என் உள்ள கொல்ல கொல்ல புள்ளி பயிர்ந்தது செல்வராஜன் எதிர்பாருமே பாருமே வாருமே பாருமே வரம் தாருமே கிராமதேவதையா வழங்கும்படியான கடவுள் என்பது ஆமா கணக்கில் அடங்காதது கடவுள் கடவுள் அதிலேயும் சொக்குக்கு மிஞ்சன வைத்தியமும் கிடையாது சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சன கடவுளும் கிடையாது கிடையாது ஆன்ற ஒரு வாக்கு ஆமா அதன் பிரகாரம் கரை கடந்த ஆறுமுகன் ஆதி முதல் கடவுள் என கதறுதே கந்தபுராணம் கந்தபுராணம் கலியுக கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அந்த பேர் ஆமா தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமல நருள்வடி கந்த சஷ்டி கவசம் தனை ஆமா அமரையிட தேவ அமரம் புரிந்த குமரன் எஞ்சிய குறி என்ற வார்த்தைக்கு இணங்க முருகப்பெருமானுக்கு ஒரு சனி சிறப்புன்னா பங்குனி உத்தரத்தோட தனி சிறப்பு தைப்பூசம் இந்த தைப்பூசம் திருவிழா யாருக்கு வள்ளல் ராமலிங்க பெருமானுக்கு அவருக்கு தான் தைப்பூச திருவிழா அவருக்கு இந்த நாளில முருகப்பெருமான கொண்டாட்டம் அதான் தெரியல அவருக்கு இவருக்கும் உறவு இருக்கு எப்படி என்ன உறவு வள்ளல் ராமலிங்க பெருமான் அறியாத குழந்தை பருவத்திலே பாடசாலையில படிக்க போறாரு வாத்தியார் பாடம் சொல்லி தர்றாரு என்னன்னு சொல்லி தர்றாரு போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கி சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் தனம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாள் மறக்க வேண்டாம் பாதானும் குரோவல வள்ளி பங்கன மயிலேறும் பெருமானை வாழ்த்து நெஞ்சே இதுக்கு பேரு உலக நீதினு பேரு இந்த உலக நீதியை வாத்தியார் சொல்றாரு பாடம் மக்களுக்கு அங்க படிக்கிற மாணவன் அத்தனை பேரும் படிக்கிறான் இவரு மட்டும் மௌனமா இருக்காரு யாரு வள்ளலார் பக்கத்துல பசங்க எல்லாம் கேக்குறாங்க வாத்தியார சொல்றாங்க என்ன சார் நாங்கெல்லாம் படிக்கிறோம் ராமலிங்கம் படிக்க மாட்டோம் நீங்க சொல்றத ராமலிங்கம் சொல்ல மாட்டா கம்மன இருக்கா வாத்தியார் கேக்குறாரு என்னப்பா ராமலிங்கம் ஏன் நான் பாடுற சொல்றது பிடிக்கலையா நாள பிடிக்கலையா உன்னை படிக்க வரலையா அதுக்கு அவர் சொல்றாரு எல்லாம் எனக்கு பிடிக்குது அந்த வாக்கு இருக்கு பேர் வேண்டான்ற வாக்கு எனக்கு பிடிக்கல அப்படி ராமலிங்க சுவாமிகள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜா என்ன பண்ணாரு உனக்கு பள்ளி நம்ம சொல்லி தர முடியாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு உடனே வள்ளலார் எல்லா பசங்கள்கிட்ட போய் கந்தா கோட்டத்துல வந்து அவரு பாடம் நடத்துறாரு எப்படி அவர் பாடம் சொல்றாரு எப்படி என்ன பாடம் ஒரு மையுடன் அது திரு மலரடிய நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து
புறமன்று பேசுவார் உறவுகளை வாமை வேண்டும் பெருமை பெருநெது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேச ஆதரிக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான நோய் பிடி ஆதரிக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் கர்மம் மிகும் சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் களமோங்கு கந்த வேலே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி எனப்ப சண்முக தெய்வமணியே வேண்டு வேண்டு பாடுனவனே எல்லா பசங்களுக்கு வாத்தியார்ட்ட போக மாட்டோம் ஓவண்ட கத்துக்கிறோம் தான். ஆமா நான் வாத்தியார்கிட்ட போக மாட்டேன். அப்படி வாத்தியார் பண்ணிட்டாரு கொண்டாந்து வீட்டுல விட்டு போட்டாரு. ஆமா அவங்க அண்ணா சபாபதி பார்த்தாரு உடனே வெளியே பண்ணிட்டாரு. அவர் கோஷிட்டு அடிச்சுட்டாரு. கோஷிட்டு ஒரு வீட்டுல வெளியே போயிட்டாரு. வீட்டை விட்டு போன உடனே அவங்க அப்பா திலோதபன காரியம் வருது. ஆமா அங்க வந்த உடனே நாட்டு மக்கள் பூரா வந்து சாப்பிட்டு போறாங்க. இவர் அன்று இரவுல எல்லாம் சன சச்சாலம் பிறகு அவர் தனியா வர்றாரு. வந்து அவர் வந்த உடனே அவங்க அண்ணனும் சாப்பிடல. ஆமா அவங்க அண்ணி அம்மாவும் சாப்பிடல. இருந்தாலும் அவங்க அண்ணன் தூங்குற மாதிரி தூங்குறாரு. சபாபதி இவங்க அண்ணி எப்பதான் நம்ம தம்பி வரும்னு காத்து உட்காந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த உடனே அண்ணனுக்கு தெரியாத தோட்டத்து பக்கம் இட்டு போய் சாதம் போட்டு சாப்பிட வைத்து அப்படின்னா உடனே அண்ணன் பாத்துட்டாரு. அவருக்கு தெரியாது இல்ல. பார்த்தா சும்மா இருக்க முடியாது. கோவத்தை வெளியே காட்டணும். கோவத்தை காட்டினாரு, தண்டித்தாரு. உடனே ராமலிங்க பெருமாள் சொன்னார், அண்ணி அண்ணனை கோபம் வச்சுக்க வேண்டாம். நான் வாத்தியா அந்த பள்ளிக்கூடம் போகல, எனக்கு மெத்தில ஒரு திண்ணில இடம் பார்த்து விடுங்க, அங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே தயார் செய்து படிக்க சொல்லும் பொழுது அங்கு படிக்கும் பொழுது கண்ணாடியில காட்சி கொடுத்தார் முருகப்பெருமாள். அவரோட உருவத்தை சேவல கொடியோடும் மயில் வாகனத்தோடும் முருகப்பெருமாள் முழு உருவத்தை காட்சி கொடுத்தார் கண்ணாடி. அதுதான் தைப்பூச நாள். அது ஒரு புராணம். ஆமா தாரிகன் சூரபகவன் சிங்கமொன்று பானுகவன் சூரசம்மாரம் செய்யும் பொழுது உமா சத்தியால் வேலாயுதம் கொடுத்த நாள் தைப்பூசம் சொல்லுது ஒரு புராணம். அது மட்டுமல்ல, விநாயக பெருமானுக்கு வேளவனுக்கு வாக்குவாதம் வந்தது மாம்பழத்துக்காக. அந்த கனிக்காக கோபித்து கொண்டு பழைமலை போய் நின்னாரு. அது தைப்பூசம். அந்த நாள் தைப்பூச நாள். இப்படியான வரலாறுக்கும் முருகப்பெருமான உறவு சேர்ந்து அந்த தைப்பூசத்தை பெரு விழா கோலம் செய்து விடாமுயற்சியோடு தெரிந்தது அந்த மக்களுக்கு தெய்வப்படுத்தி எடுத்து ஊட்ட வேண்டும் என்று விடாமுயற்சியை செய்து வரக்கூடிய இந்நகரவாசிகள், நகர பெருந்தகையாளர்கள், அறங்காவலர்கள், தலைவர் தர்மகத்த ஐயாவுடைய பாத்திரக்கும் நம்மி நம்ம சபா வர வேண்டும் அப்படி என்று விடாமுயற்சியோடு நமக்கு வரவேற்பு கொடுத்து அத்தனை நல்ல உள்ளங்களை பொன்னான பாத்திரக்கும் நாடக ஆசான் மறந்த நாடக பேராசிரியர் இந்த வள்ளலாருடைய நாடகம் எமது ஆசான் சாவடி செல்வராஜ் வேகக்கொள்ள சின்னத்துறை சபாபதி வள்ளலார் இதை பார்த்துட்டு திரும்ப யாரா இருந்தாலும் உண்ணாமல செட்டிச்சாவடி சேர்ந்த என் சத்தி செல்வராசு நாடகாசாவுடைய பாத்திரக்கும் நமது ஆசிரியர் கடையாண்டிகுப்பம் மாமேதை நாடக ஆசான் டி.கே. காசிநாதன் நாடகாசாவுடைய பொன்னான பாத்திரக்கும் மற்றுமுள்ள ஆசான் அனைவருக்கும் இந்த ஊருன்னா உலகத்திற்கே தெரியாத பேர் இருக்காது. எல்லாருக்கும் தெரியும். ஆனத்தூர் சீனிவாச ஆசிரியர் கூட பலகாலம் பணியாற்றிய மறைந்த நாடக ஆசிரியர் சிவகடாட்சம் நாடக ஆசிரியர் அவருடைய பாத்திரக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைஞர்களையும் கொண்டு வந்து அவரோட திறமையை காட்டிய ஊரு இந்த ஊரு. அவர் ஒரு பல நாடக கலைஞர்களை கொண்டு வந்து ஆடி காட்டி அவர்களுடைய பெருமை கிடைத்த கலை விழா என்றால் இங்க உற்பத்தி ஆனது. அது இங்க உற்பத்தி ஆனது. அப்புறம் எல்லா ஊர்லயும் அப்பேற்பட்ட இந்த நகரவாசிகள், நகர பெருந்தகையாளர்கள், அறங்காவலர்கள், தலைவர் தர்மகத்த ஐயாவுடைய பாத்திரக்கும் நம்ம சபாவின் தலைவர் வழங்கக்கூடிய தேவனாம்பட்டினம் சிவகுரு அண்ணாவுடைய பாத்திரக்கும் மற்றும் ஆசா அனைவருக்கும் இதே ஊரை சேர்ந்த நண்பர் சகோதரர் விஜயகுமாரோடைய பாத்திரக்கும் இதே ஊரை சேர்ந்த நண்பருமா வழங்கக்கூடிய
தலைவரை வணங்கக்கூடிய வெங்கடாஜலபதி ஆஹா அன்னாருடைய பாத்திரக்கும் அனைவருக்கும் உனக்கும் முடி சிறந்த ஆண்ட வணக்கம். நடந்தேறிய கேள்வி சமூகம் இந்த விழா குளம் தலைமை செய்து வரக்கூடிய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கு அடியனுக்காக பொன்னாடி ரூபாயும் கொடுக்க ஐயா அவருக்கு நடிகந்த வணக்கம். மேற்படி இதோ நம்மை காண வந்த நம்மை விட நமக்கு பாடம் புகட்டும் திறமையோடு உள்ள கலைமாமணி விருது பெற்ற ஆசான் அத்தனை பேர்களும் அடியனுக்காக ஆசீர்வாதத்திற்காக பொன்னாடைய ரூபாயும் காணிக்கையை கொடுக்க அனைவருடைய பொன்னான பாத்திரக்கும் சத்தியமூர்த்தி அன்னார் ஐயா அவர்கள் இதோ நம்ம சபா வர வேண்டும் என்று நமக்கு அயராது பாடுபட்ட சத்தியமூர்த்தி அன்னார் அவர்களால் அடியனுக்காக பொன்னாடையும் ரூபாயும் கொடுக்க ஐயா அவருக்கு நடிகந்த வணக்கம். அதே சத்தியமூர்த்தி அவர்களால் புதுவையில் புதுவையில் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த அன்புக்கு ஐயா இறைவன் தொண்டுக்கு பிறகு என்பதே கிடையாது. எல்லாருக்கும் தொண்டு செய்யலாம், அது பணம் கிடைக்கும். இறைவனுக்கு தொண்டு செய்தா பதவி கிடைக்கும். இறைவன் தொண்டு ஈடுபட்டிருக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களால் அடியானுக்கு ரூபாய் 200 கொடுக்க ஐயா அவர்கள் வெங்கடேசன் அவர்களால் எமக்காக கொடுக்க ரூபாய் 100 நம்ம சார்பு அன்பழகம் நாடக ஆசிரியர் இதோ கலைமாமணி மற்றும் வேலூர் நாடக ஆசிரியர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 கம்பெனி சார்பு அன்பழகம்.